ஹாய் எவ்ரிஒன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலி இப்போ நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே 16 ஆம்ப் சுவிட்சை எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு அசெம்பிள் பண்ணுறதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இது எதுக்கெலாம் யூஸ் ஆகும்னா, ஏசி, ஃப்ரிட்ஜு, கம்ப்யூட்டர், ஹோம் அப்ளையன்ஸ் எல்லாமே அதில் வந்து ஹெவி லோட்ஸ் உள்ளது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எல்லார் வீட்லேயும் இண்டக்ஷன் வர ஆரம்பிச்சிருச்சு. இண்டக்ஷன் ஸ்டவ் இல்லாத வீடே இல்லாமல் ஆயிடுச்சு. அந்த மாதிரி அதுக்கெலாம் வந்து இந்த சுவிட்ச் ஆம்ப் யூஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு ஒயர் ஹீட் ஆகாது. அது எப்படி வீட்லயே அசெம்பிள் பண்ணி நம்ம இது பண்ணலான்றத பார்க்கலாம். இப்போது இந்த 16 ஆம்ப்ஸ் சுவிட்ச் வித் போர்டை வந்து கனெக்ட் பண்ணுற அசெம்பிள் பற்றி பார்த்துக்கிட்ருக்கோம். அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத பார்த்துடலாம். நம்மளுக்கு தேவையான பாக்ஸ், இந்த லெவலுக்கு தேவைன்னா பாக்ஸ் வேணும்னா வாங்கிக்கலாம். உங்களுக்கு இதில் வந்து 4 வேணும், 3 வேணும், இல்லை 1 வேணும்னாலும் தனித்தனியாக கிடைக்குது, நீங்கள் கடையில் வாங்கிக்கலாம். அடுத்தது ஒயர் வந்து நம்மளுக்கு எத்தனை மீட்டருன்ற ஒயர் வேணும். இது வந்து நம்ம வீட்டில் நம்ம ரொம்ப தூரத்தில் லாங்காக யூஸ் பண்ணுறோம், பக்கத்தில் சுவிட்ச் பாக்ஸ் இருக்குது, ஆனால் யூஸ் பண்ண முடியலனா இந்தமாரி நான் இது 2 மீட்டர் எடுத்திருக்கேன். வேணும்னா நீங்கள் 3 மீட்டர் 4 மீட்டர் கூட வாங்கிக்கலாம். ஸோ உள்ளே நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஒயரு 1.5 mm ஸ்கொயர் வந்து இதில் இதை யூஸ் பண்ணி பிளாக்கு, க்ரீன் அண்ட் எல்லோ. ஸோ ஒன்று வந்து லைனுக்கும், ஒன்று வந்து எர்த்துக்கும் இது கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த 3 ஒயர் எடுத்துக்கிட்டோம். அடுத்தது சாக்கெட் வாங்கியாச்சு, 3 பின் சாக்கெட் உள்ளது. அது இல்லாமல் நம்மளுக்கு ஒயர் கட்டர் தேவை, இல்லைன்னா அடுத்தது டெஸ்டர் தேவை. ஸோ இந்த ஐட்டத்தை வச்சு நம்ம ஈஸியாக இதை எப்படி கனெக்ட் பண்ணுறோன்றதை பார்ப்போம். இப்போது இதில் ஸ்க்ரூஸ்லாம் கழட்டியாச்சு. இப்போ உள்ளே எப்படி இருக்குன்றதை பார்த்துருவோம். ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை சைடில் வச்சிடலாம். இது நம்மளுக்கு பாடி தேவையில்லை. ஸோ நம்மளுக்கு சுவிட்ச் தான் மெயின்னு. இது எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி இந்த லைனுக்கு கனெக்ஷன்ஸ்க்கு என்னென்ன இந்த இண்டிகேட்டர் எதுக்குன்னா, நம்ம லைன் கொடுத்தோன்னே லைட் எரியறதுக்கு இந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த இண்டிகேட்டர் எரியறதுக்காக இந்த லைன் கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாமே மேட் இன் இந்தியா ப்ராடக்ட். இந்த இந்தியன் ப்ராடக்ட்டில் நம்மளே மேக் பண்ணுறதுக்கு உண்டான ப்ராசஸ் தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நம்ம அதை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாமா? ஆக்சுவலி இப்போது நம்ம கனெக்ட் பண்ண மாதிரி க்ரீன் ஒயர், க்ரீன் வந்து எர்த்தில் கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து ரெட்டு வந்து ஃபேஸ் லைன் இருக்கும். நம்ம எல்லா சாக்கெட்லேயுமே இங்கே கொடுத்துருப்பாங்க. லெஃப்டில் லைன், ஃபேஸ்னால் எல்லுன்னு கொடுத்துருக்கோம். அதேமாதிரி நியூட்ரல்னால் என்னன்னு கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளாக் என்றைக்குமே நியூட்ரலில் கொடுத்துட்டு ஃபேஸ் வந்து லைனில் எல்லுன்றதில் கொடுத்துட்டு க்ரீன் வந்து ஒன்று க்ரீனாக இருக்கும், இல்லை எல்லோவாக இருக்கும். க்ரீனாக இருந்தால் அது எர்த்தில் கொடுத்துட்டா எப்படி செட் பண்ணிக்கணும். அதுமாரி இந்த சாக்கெட்டை வந்து இதாகாமல் இருக்க கொடுத்துருப்பாங்க. நம்ம அதையும் கனெக்ட் பண்ணிப்போம். இது மாதிரி எல்லா ஒயர்லேயுமே 3 ஒயர் இருக்கும். அதில் எல்லோ, க்ரீன், சில ஒயரில் வந்து எல்லோ இருக்கும், சில இதில் க்ரீன் இருக்கும். அது வந்து எர்த்து, ரெட்டு வந்து லைனு, பிளாக் வந்து நியூட்ரல். இது தான் நம்ம அதில் கனெக்ட் பண்ண போகிறோம். அது எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி இப்போ சுவிட்சு ரெடி பண்ணியாச்சு. ஃபேஸ்க்கு வந்து நம்ம லைனுக்கு வந்து ரெட்டு கொடுத்தாச்சு, நியூட்ரலுக்கு வந்து பிளாக் கொடுத்தாச்சு, அதேமாரி எர்த்துக்கு க்ரீன், அது எல்லோ கொடுத்தாச்சு. இப்போது என்னென்னா, ஆக்சுவலி நம்மளுக்கு அந்த 3 ஒயர் இருந்துச்சு. இந்த ரெட்டு, க்ரீனு, பிளாக்கு. ரெட்டுங்கிறது லைனு, க்ரீனுங்கிறது வந்து எர்த்து, பிளாக்குங்கிறது நியூட்ரல். ஸோ நம்ம இப்போ கனெக்ஷன் எப்படின்னா, இந்த ரெட்டை கொண்டு வந்து இந்த லைனில் டவுனில் இருக்க இந்த 2 ஜாயினில் சுவிட்சில் இருக்க டவுனில் இந்த மாதிரி கனெக்ஷன் கொடுத்துக்கிட்டு அடுத்தது நம்ம வந்து இந்த சாக்கெட்டுக்கும் இதில் லைன் இருக்கும், நியூட்ரல்னு இருக்கும்.
லைன் நியூட்ரல் இருக்கும்ல, நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த லைனுக்கும் மேலே இருக்க சுவிட்சு, இந்த சுவிட்சோட மேலே இருக்க டாப்புக்கும் கனெக்ஷன் கொடுத்துக்க வேண்டியதான். கனெக்ஷன் கொடுத்துக்கிட்டு அதே மாதிரி சேம் லைக் இங்கே லைனுன்னு இருக்கா, இங்கே லைனுன்னு இருக்குது, அதே தான் மேலே சுவிட்சோட டாப்பு. ஸோ நம்மளுக்கு ரெட் ஒயர் இல்லாதனால நம்ம எல்லோவை லைனாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே என்ன பண்ணமோ லைனில் இருந்து மேலே டாப் கொடுத்த மாதிரி இங்கே லைன்லேருந்து மேலே டாப். ஸோ எல்லோ ஒயர் லைன் கொடுத்தாச்சா. அப்போது இந்த பாருங்கள், இந்த லைன் ரெட் லைன் ஒயர் இங்கே வந்து கனெக்ஷனில் இருக்குது. ஸோ நம்ம இந்த லைன்லேருந்து இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சுவிட்சு வந்து கீழே சுவிட்சை ஆன் பண்ணோம், இந்த லைன் வந்து இங்கே சப்ளை ஆகி இங்கே வந்து நம்மளுக்கு கரண்ட் சப்ளை கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம இங்கே என்னென்னா இதான் இப்போ மேலே ஆஃப் பண்ணிட்டோம்னா இந்த லைன் இங்கே கிடைக்காது. ஸோ இங்கேருந்து இங்கே லைன் கிடைக்கும், அதுக்காக இந்த எல்லோ லைன் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த சுவிட்சுக்கும் எல்லோ லைன் இங்கேருந்து இங்கே கொடுத்தாச்சு. ஸோ லைன் வேலை முடிஞ்சு போச்சு. அது கூடயே நெக்ஸ்ட்டு வந்து நியூட்ரல் எர்த்தெல்லாம் வெரி ஈஸி தாங்க. என்னென்னா இங்கே இருக்க பார்த்தீங்களா நியூட்ரல், இந்த நியூட்ரலையும் இங்கே இருக்க நியூட்ரலையும் அப்படியே ஒரே ஒரு லென்த்தி ஒயர் எடுத்து ஜாயின் பண்ண வேண்டியதான், ஒரு வேலையும் கிடையாது. லென்த்தி ஒயர் எடுத்து ஜாயின் பண்ணிவிடுங்க. அதேமாதிரி எர்த்துக்கு வந்து நம்ம ஆல்ரெடி க்ரீன் தான் கொடுத்துருக்கோம், இங்கே க்ரீன் இருக்கா. ஸோ நியூட்ரல் பிளாக்கு, நம்ம பிளாக் ஒயர் நியூட்ரல் இருக்கா. ஸோ எர்த்துக்கும் அதே இங்கேருந்து இங்கே எர்த்துக்கு நம்ம டைரெக்டாக ஒரு க்ரீன் ஒயரை கொடுத்துடலாம். ஸோ சேஞ்சஸ் வந்து இப்போ லைன் ஒயர் கிடச்சிருச்சு, லைனுக்கு லைன் கொடுத்தாச்சு, இங்கே லைன்லேருந்து இங்கே லைன் கொடுத்தாச்சு, நியூட்ரலுக்கு நியூட்ரல் கொடுத்தாச்சு, எர்த்துக்கு நியூட்ரல் கொடுத்தாச்சு, எர்த்து கொடுத்தாச்சு. இப்போது நம்ம ரெட் லைன் மட்டும் இந்த ஒயர்லேருந்து வர அந்த 3 லைனில் ரெட் லைன் மட்டும் கொடுத்துட்டோம். இன்னும் நியூட்ரல் பிளாக் இருக்குது, க்ரீன் வந்து எர்த்து எப்படி கொடுக்கணும்னா அந்த எர்த்துக்கு வர அந்த க்ரீனை எடுத்து இந்த எர்த்தோட கனெக்ட் பண்ணி கொடுத்துருங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த இடத்துலேருந்து இந்த எர்த்துக்கு கனெக்ட் ஆகிடும், கனெக்ட் ஆனோன்னா இந்த எர்த்து வந்து இங்கே யூஸ் ஆகும், அதோட விட்டுருங்க. அடுத்தது பிளாக் ஒயர், ரெட்டு கொடுத்தாச்சு, க்ரீன் கொடுத்தாச்சு, பிளாக்கு நியூட்ரல் எப்படின்னா நம்ம என்ன சொன்னோம், இங்கேருந்து இங்கே கனெக்ஷன் கொடுத்தா நியூட்ரல் வேலை முடிஞ்சு போச்சோம்னா அந்த பிளாக் ஒயரை 3 ஒயர் வருது இல்லை பாக்ஸ்லேருந்து, அந்த பிளாக் ஒயரை இந்த நியூட்ரலோட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது ஜாயிண்ட் அடிச்சிடும், அவ்வளோதாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. எவ்வளோ ஈஸியான ஒர்க் முடிச்சாச்சு. இதில் இன்னொன்று என்னென்னா நம்மளுக்கு இண்டிகேட்டர் ஒயர் கொடுத்துருப்பாங்க. இண்டிகேட்டர் போட்டால் ஆனால் லைட் எரியும், ஆஃப் ஆனால் அது எப்படி கனெக்ட் பண்ணணும்னா இண்டிகேட்டரில் 2 ஒயர் இருக்குங்க. அந்த 2 ஒயரில் ஒரு ஒயர் வந்து ரெட் கலர்லேயும் ஒன்றும் வந்து சில்வர் கலர்லேயும் இருக்கும். ஸோ அந்த சில்வர் கலர் அந்த ஒயரை எடுத்து நம்ம இந்த பாருங்கள், சில்வர் கலர் ஒயர் சின்னதும் இருக்கும், ஒன்று பெருசாக இருக்கும், அந்த செம்பு மாதிரி பிராஸ் இருக்க ஒயரை கொடுத்து நம்ம டைரெக்டாக இந்த லைனோட கனெக்ட் பண்ணிட வேண்டிதான். இங்கே பாருங்கள் பண்ணியிருக்கேன்னா, இந்த இடத்துலேருந்து நம்ம இப்போது இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லைனோட கனெக்ட் பண்ணணும். அடுத்தது இந்த சில்வர் ஒயர், இன்னொரு ஒயர் இண்டிகேட்டர் ஒயர், அதை எடுத்துகிட்டு வந்து நியூட்ரலில் கனெக்ட் பண்ணிடுங்க. ஸோ இங்கேயும் முடிஞ்சிச்சு. அதே மாதிரி இங்கே இருக்க பாருங்கள், இப்போது நான் அதில் இருக்க சில்வர் ஒயர் எடுத்துகிட்டு வந்து நியூட்ரலில் கனெக்ட் பண்ணிட்டேன். அடுத்தது அதில் இருக்க பிராஸ் ஒயர், அது செம்பு ஒயரை கொண்டு வந்து இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், லைனில் கனெக்ட் பண்ணிருக்கேன்னா. ஸோ நம்மளுக்கு இதுவும் இண்டிகேட்டர் கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ ஓவரால் எல்லா கனெக்ஷனும் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்டோ உங்களுக்கு வந்து அசம்பிள் பண்ணுறத அகெயின் சொல்லுங்கள் அப்படின்னா நான் ரீஅசம்பிள் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். உங்களுக்கு இது வரைக்கும் டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸ் கேளுங்க, நான் ஐ கேன் எக்ஸ்பிளைன் யூ இன் த கமெண்ட். இப்போ நம்ம பாக்ஸில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதை நம்ம அப்படியே செக் பண்ணி பார்த்துருவோமா. நம்ம இங்கே கனெக்ட் பண்ண சுவிட்ச் ஒயரை டைரெக்டாக கொண்டு வந்து நம்ம இந்த சாக்கெட்டுக்குள்ள டவுன் பார்ட்டில் நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. இது நம்ம ஸ்க்ரூ பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கான்றதை நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, இப்போது நம்ம சுவிட்சு போட்டாச்சு, சுவிட்ச் அங்கே கனெக்ட் பண்ணியாச்சு, இன்னும் ஸ்க்ரூ பண்ணல. பிஃபோர் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிக்குவோம். ஸோ நம்ம இது சுவிட்ச் போட்டால் இண்டிகேட்டர் லைட் ஆன் ஆகுதா, அதேமாரி இங்கே சுவிட்ச் போட்டால் இண்டிகேட்டர் லைட் ஆன் ஆகுது. ஸோ இது வரைக்கும் இண்டிகேட்டர் ஓகே, எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணிடுவோம், டெஸ்டரை வச்சு நம்ம செக் பண்ணுவோம். ஸோ நம்ம டெஸ்டரை வச்சு செக் பண்ணும்போது நம்மளுக்கு எந்த ஒரு இண்டிகேஷனும் இல்லை.
இப்போது எந்த இடத்துலையும் வச்சு ட்ரெஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு இங்கே வந்து லைட் எதுவுமே வரல, சப்ளை எதுவுமே ஆகலை அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகிருக்கு இது வரைக்கும். ஸோ நம்ம இப்போது சுவிட்ச் ஆன் பண்ணி பார்ப்போம். சுவிட்ச் ஆன் பண்ணி பார்த்த உடனே ஆஹா எரியுதா. ஸோ சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. ஸோ லைன் இங்கே வருது. ஸோ நம்ம இண்டிகேட்டர் செக் பண்ணது கரெக்ட். எர்த்தில் லைன் வராது, எதுவுமே இருக்காது. ஸோ நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது பர்ஃபெக்ட். ஸோ நம்ம ஆஃப் பண்ணிட்டு இங்கே செக் பண்ணோம்னா வராது. இதே ஆன் பண்ணோம்னா லைன் வருது. ஸோ ஒன் சைடு வந்து பர்ஃபெக்ட் ஆகிடுச்சு. அதே செகண்ட் சைட் பார்ப்போம். இப்போ எதுவுமே வரல. இப்போ வந்துடுச்சா. இப்போ சுவிட்ச் ஆன் பண்ண உடனே நம்மளுக்கு சப்ளை வருது. ஸோ நம்ம கனெக்ட் பண்ணது கரெக்ட். ஸோ இங்கெல்லாம் சப்ளை இருக்காது, எர்த்தெல்லாம் சப்ளை இருக்காது, நியூட்ரல் ஒன்றுமே இருக்காது. ஸோ நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரைட் சைடு இருக்கிறதா லைன் பர்ஃபெக்டாக வருது. சுவிட்ச் ஆஃப் பண்ண வராது, சுவிட்ச் ஆன் பண்ணணும் அது இண்டிகேட்டர் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே நீங்கள் ஸ்க்ரூ பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். இதேமாதிரி நிறைய வீடியோஸோட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் மோர் சப்போர்ட் பண்ண தான் என்னால் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியும். அதுமாரி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாரி நிறைய டெக் வீடியோஸ் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இந்த சாக்கெட் நம்ம எவ்வளோ ஈஸியாக போட்டோம். இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜு, ஏசி, வாஷிங் மிஷின், அது மாதிரி கரண்ட் அடுப்பு, நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வாட்டர் ஹீட்டர் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அயரன் பண்ணுறதுக்கு அதுக்கு யூஸ் பண்ணலாம். எல்லாத்துக்குமே இந்த 16 amps வச்சு யூஸ் பண்ணால் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்டு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கேளுங்க, நான் அடுத்த வீடியோவில் கிளியராக போடுறேன். ஓகே, பாய், ஸ்டே டியூன். மறக்காமல் வெங்கி ஆக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.